ஹலோ, வெல்கம் டு எம்டி எடிட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கை பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து பிக்ஸார்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் டார்க் ஷேடாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கூட நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதை டார்க் ஷேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது வந்து ஆட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துங்க. இது கூகுள்லேயே நீங்கள் ஸ்கை இமேஜஸ்னு அடித்தா கிடைக்கும், இல்லைனா பெக்சல்ஸ்னு ஒரு இது வெப்சைட் இருக்குது, அதில் போனால் கிடைக்கும். அதை கரெக்டாக அப்படியே க்ராப் பண்ணிடுங்க, அந்த ஸ்கையை மட்டும். அப்புறம் அது இதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது அந்த ஹில்ஸோட பேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதை கரெக்டாக அப்படி அந்த ஹில்லுக்கு ரிவர் எண்டில் செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ரிவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் இருக்குள்ள அந்த ஆளுக்கு மட்டும் ஷேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த சைடு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இந்த எட்ஜஸ் மட்டும் ஒப்போசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. அப்போ அந்த எட்ஜஸ் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு. செட் பண்ணிடுங்க. சைட்ஸ் எல்லாம் பார்த்து செட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபுல்லாக அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு ஓகேங்க. இப்போது அதை சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் இமேஜ் கொடுத்துட்டு அதே இமேஜ் எடுத்துருங்க. அதே மாதிரி க்ராப் பண்ணுங்கள். அதே இமேஜ் எடுத்து அதே மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃப்ளிப் பண்ணிடுங்க. பேக் சைடு தெரிகிற மாதிரி. இப்போ இது அதோட மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே செட் பண்ணிடுங்க. அதுக்கு பேஸில் அந்த சைடில் அந்த ஹில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி கரெக்டாக அதோட மேட்ச் ஆகிற மாதிரி அப்படின்னா அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி அப்படி செட் பண்ணிடுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ரப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ கீழே எல்லாம் ட்ரா பண்ணிடுங்க. கீழே இருக்க ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியணும். அதுக்கு ரப்பர் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் ஷேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ப்ரஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த சைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுங்க. அது சைட்ஸ் செட் பண்ணிடுங்க பார்த்து. ஏதாவது சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.